36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த முழு விவரங்கள் என்ன? சசிதரன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். இதனையொட்டி சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், பிரதமர் மோடி செல்லும் வழித்தடங்கள் அனைத்திலும் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகரை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெரியமேட்டில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் என்ற விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்கிறார். இதன் பேரில் அவர் வருகையை ஒட்டி சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையில் நடைபெற்றது. கூடுதல் காவல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டனர். இதன் பேரில் சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, போக்குவரத்து மற்றும் சிறப்பு பிரிவுகளின் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், ஆயுதப்படை, கமாண்டோ, காவல்படை அதிகாரிகள் என 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என ஒரு அறிவிப்பை காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி வரக்கூடிய சென்னை விமான நிலையம், தங்கக்கூடிய ராஜ்பவன், செல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கம் என அனைத்து இடங்களிலும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரியமேட்டில் நடைபெறக்கூடிய ஜவஹர்லால் விளையாட்டு அரங்கம், கிண்டி விமான நிலையம், அடையார் கடற்படை தளம் ஆகிய இடங்களிலும் சுற்றுப்புறம் செல்லும் வழித்தடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, தீவிர சோதனைகளுக்கு மட்டுமே கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், சென்னையில் உள்ள லாட்ஜ்கள், தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளில் சோதனைகள் மேற்கொண்டு சந்தேகத்துக்கிடமாக இருக்கும் நபர்களை உடனடியாக அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, முக்கிய ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மற்ற இடங்களிலும் காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சென்னை காவல் ஆணையர் பகுதி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆளில்லா விமானம் மற்றும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சென்னையில் மொத்தம் 22,000 போலீசார் பிரதமர் மோடி வருகையை ஒட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.